ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பரிகார தாள்களையோ ஒரு ஜோதிட தாள்களையோ அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற, வாங்க பார்க்கலாம். 2026 5வது மாதமான கடைசி மாதமான மே மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மே மாதத்தில் கடைசி என நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. மே மாதம் கடைசியாக ஒரு முக்கியமான கிரக பயிற்சி, அப்புறம் கிரகங்களிடையே சேர்க்கை, அப்புறம் மே கடைசியாக பௌர்ணமி. இந்த மாதிரி சிறப்பான நாட்கள் வருது. இந்த சிறப்பான நாட்களுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய விதமாக கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைகிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுற்றி விதி அடிக்க போகுது. அதில் கும்ப ராசியை சேர்ந்த நேயர்களுக்கு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே கடைசியாக வைகாசியுடைய பௌர்ணமியானது வருது. இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி. வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ அந்த பௌர்ணமியையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால பௌர்ணமி பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அப்படி நீங்கள் இதற்கேற்ப நடந்து பயன்பெறும்போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ நல்லது கெட்டதுகளை எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லது கெட்டதுகளை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிறப்பான கிரக அமைப்புகளால் உங்களுக்கு சிறப்பான முறையில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இந்த மாதம் ஃபைனலாக சிந்தனமிக்க மற்றும் தீவிரமான மனநிலையை கொண்டு வருவதற்கு கிரகங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்குது. இது நீங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க உதவியாக உங்களுக்கு அமையும் சொன்னால் மிகையாகாத உண்மை. உங்களுடைய உணர்வுகளை உங்களுக்கு நெருக்கமானவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும். இது மன நிம்மதியையும் உள் அமைதியையும் தரும். அதோடு இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சமூக அங்கீகாரத்தை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் 31ஆம் தேதி வரை நீங்கள் விருதுகள், அங்கீகாரம் அல்லது உங்கள் அரசியல் வாழ்க்கையை மேலும் வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் பெறுவீங்க. இன்னும் சொல்லணும்னா, உச்சம் பெற்ற வியாழன் கிரகத்தின் அறிகுறியின்படி உங்கள் போட்டியாளர்களையும் எதிரிகளையும் நீங்கள் வெல்வீர்கள். ஆன்மீக சடங்குகள், மத நடவடிக்கைகள் மற்றும் குடும்ப சடங்குகள் மூலம் நீங்கள் மன அமைதியை காண்பீர்கள் என்று சொல்லலாம். 31ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டு பயணம், வணிக கூட்டங்கள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் வெற்றிக்கு புதிய கதவுகளை திறக்கக்கூடும். இருப்பினும் உங்கள் உறவில் ஈகோ மோதல்கள் ஏற்படக்கூடும். இது உங்கள் துணையோடு புரிதலை வளர்த்து கொள்ளும்படி உங்களை கேட்கிறது. உங்கள் துணையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரிதலை வளர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு வளர்த்து கொள்ள முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ வளர்த்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆபத்து. ஸோ வளர்த்து கொள்ள பாருங்கள். எதுவாக இருந்தாலும் வளர்த்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. வளர்க்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஒரு பழைய திட்டத்தை மீண்டும் தொடங்கவோ, புதிதாக ஒன்றை தொடங்கவோ அல்லது ஒரு தொழிலுக்கு புத்துயிர் அளிக்கவோ திட்டமிட்டிருந்தால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் இந்த 31ஆம் தேதி வரை புதிய வெளிநாட்டு வாய்ப்புகளையும் வெளிநாட்டு வணிக முன்மொழிவுகளையும் நீங்கள் காண்பீங்க. உங்கள் நேர்மையான முயற்சிகளோ கடின உழைப்போ உங்கள் நிறுவனத்தில் ஒரு வலுவான அடையாளத்தை உருவாக்க உதவுன்னு சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ அல்லது நேர்கோடல் அழைப்புகளோ வரலாம். இந்த டைம் பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளை கொண்டு வரும். மே 31ஆம் தேதி வரை உங்கள் வணிக பங்காளிகளோடு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. அவங்கக்கிட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டாவே உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது. அவங்கக்கிட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்காமல் இருந்தீங்கன்னா தான் ப்ராப்ளம் வரும். ஸோ தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டாவே ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஸோ தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா
நிதி ரீதியாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் ஃபைனலாக நிதி ரீதியாக பலனளிப்பதாகவோ நிலையானதாகவோ சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. நீங்கள் நல்ல சேமிப்பை செய்து நிதி ஒழுக்கத்தை பின்பற்றுவது முயற்சி பண்ணுங்க. இது நீண்ட காலத்திற்கும் உங்களுக்கு ஆதரவளிக்கும். அதோடு கடந்த கால முதலீடுகளிலிருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கவும் செய்யும். இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. மே 31 வரை பங்கு சந்தை, ஊக வணிகம் அல்லது புத்திசாலித்தனமான முதலீடுகள் மூலம் நீங்கள் ஆதாயங்களை பெற முடியும். இந்த டைம் உங்கள் வணிகம் அல்லது வீடு தொடர்பான கடன்களுக்கு ஒப்புதல்களை பெறுவீங்க. மே 31 முதல் வட்டி வருமானம் அல்லது வாடகை வருமானம் போன்ற செயலற்ற வழிகள் மூலம் உங்கள் வருமானத்தில் ஒரு ஊக்கம் இருக்கும். நீங்கள் தளப்படங்கள், பயணம், வீட்டு புதுப்பித்தல் அல்லது ஆன்மீக பயணங்களுக்கு பணம் செலவழிக்கலாம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவது உங்களுக்கு நல்லது. ஸோ வாய்ப்பை பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிதியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எல்லாத்தையுமே ஹேண்டில் செய்யலாம். அதனால் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதோடு உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் துணையோடு அர்த்தமுள்ள உரையாடல்களை அனுபவித்து உங்கள் காதல் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அதோடு நீங்கள் ஒருவருக்கு திருமணம் செய்ய முன்மொழிய சரியான நேரத்திற்கு காத்திருந்தால் அவ்வாறு செய்வதற்கு இது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். ஸோ 31 முயற்சி பண்ணுங்க. உங்கள் துணையோடு நீங்கள் தரமான நேரத்தை செலவிடுவீங்க. மேலும் உங்கள் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு உங்கள் உறவை ஆழப்படுத்தும். நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் நெருக்கத்தை மேம்படுத்துவதன் மூலமும் ஒருவருக்கொருவர் பரிசுகளை வழங்கி ஆச்சரியப்படுத்துவதன் மூலமும் உங்கள் துணையோடு நீங்கள் மேலும் நெருக்கமாகலாம். இருப்பினும் ஈகோ மோதல்கள் காரணமாக உங்கள் துணையோடு சில உணர்ச்சி ரீதியான இடைவேளை ஏற்படலாம். உங்கள் உறவில் வெளியாட்களுடைய தலையீட்டை தவிர்த்து உங்கள் துணையை நம்புங்க. உங்கள் துணையின் உணர்ச்சி மற்றும் உடல்நலில் கவனம் செலுத்துங்க. அப்படி நீங்கள் செலுத்தினீங்கனாவே பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். அதனால் அப்படி செலுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப கும்ப ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான பௌர்ணமி பரிகாரத்தை சொல்ல போகிறேன். ஸோ வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு கும்ப ராசிக்காரங்க இப்போ நான் சொல்கிறத செய்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 நாளுமே சிறப்பான நாளாக வரும். இந்த 2 நாளுமே நம்ம மிஸ் பண்ணாமல் இந்த 2 நாளில் பரிகார பூஜைகள் செய்தால் நமக்கு நல்லது நடக்கும். அந்த வகையில் மே 31 வைகாசி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கணும். காலையிலே குளிச்சு முடிச்சுட்டு பூஜையில் ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைக்கணும். ஏற்றி வைக்கக்கூடிய இந்த நெய் தீபம் இந்த நாள் முழுக்க எரியிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இலையை எடுத்து அந்த இலையில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதணும். அது என்ன வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதணும். எழுதின அந்த வேண்டுதலை உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய பாதத்துக்கு கீழே வைக்கணும். அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்லும். இந்த மாதிரி நீங்கள் எழுதி செய்கிறதுனால உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பது அர்த்தம். அதோடு இதெல்லாம் செய்துட்டு இந்த பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தையும் மனசார வழிபாடு செய்யணும். உங்கள் குலதெய்வ கோவில் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா இந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு போய் வாங்க. ஒருவேளை குலதெய்வ கோவில் பக்கத்தில் இல்லைன்னா குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி இந்த நாளில் தயிர் சாதம் மாதிரி சாதம் ரெடி பண்ணி அதை ஒரு 10 பேருக்கு 11 பேருக்கு அன்னதானம் மாதிரி கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு பெரிய புண்ணியம் சேரும். வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இந்த வைகாசி பௌர்ணமியில் இந்த பரிகாரம் உங்கள் ராசிக்காரங்க செய்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை கும்ப ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்ததும் உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் முக்கியமான இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.